ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வந்த புதிய வரவு இந்த மணி பிளான்ட் தான். ஆல்ரெடி நான் மணி பிளான்ட் வந்து ஒன்று 40 ருபீஸ்க்கு கொடுத்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க மணி பிளான்ட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து அவங்க கொடுத்தது வந்து நான் மண் தொட்டியில் வச்சுருப்பேன். பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதை பின்னாடி இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வளர்ந்துதா வளரலையா அப்படிங்கிறத. அதனால் எக்ஸ்ட்ரா மணி பிளான்ட் வைக்கணும். ஏன்னா ஒன்று தான் இருக்குது, அதை நம்பி இருக்க முடியாததுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட இன்னொன்று நமக்கு அதுக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில். அப்போ ஒருத்தங்க தெரிஞ்சவங்க வீட்டில் நிறைய கொடியாக இருக்குது, கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வரேன்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா இருந்தது. இதில் அந்த லைட் க்ரீன் அந்த கோடு மாதிரி வந்திருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் கரெக்டாக அந்த குட்டி குட்டி வேர் வெளியே நீட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துக்கு கீழே 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு தள்ளி தான் கட் பண்ணி 2 தான் ஒவ்வொரு பாட்டிலையும் வச்சேன். மொத்தமே இப்போ 4 பாட்டில் தான் இருந்தது. எக்ஸ்ட்ரா இன்னும் பாட்டில்ஸ் இல்லை. இனி அடுத்து ஊறுகாய் காலியானால் தான் அந்த பாட்டிலை அடுத்து ஏதாவது ஒரு செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். நான் பாருங்கள், இதுதான் நான் 40 ருபீஸ்க்கு வாங்கினது. 4 இலை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சன்லைட் அந்த அளவுக்கு அந்த இடத்துல படாது, ஆனால் பரவாயில்ல, நல்ல க்ரோத் கொடுக்குது. அதுக்கப்புறம் 2 செடிக்கும் பெட்வீனில் வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக இருந்தது, க்ரீனிஷாக இருந்தது பார்க்கறதுக்கு. இப்போ மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு டக்குன்னு ஆர்டிஃபிஷியல் செடி மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு வந்து கரெக்டாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டே டிவி பார்க்கும்போது நமக்கும் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. அப்புறம் ஜன்னலில் 2 வச்சேன், 2 உள்ளே வச்சேன், 2 வெளியே வச்சேன். சூப்பராக இருக்குது. ஆனால் எங்கள் மணிகிட்டேருந்து காப்பாற்றுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அது என்ன நினைக்குதுன்னா, ஏதோ தீமண்டம் போல் வச்சுருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இலையை உருவி விட்டு பாட்டிலை சரித்து விட்டுட்டு ஜன்னலில் இருந்ததை. நல்ல நேரம் பாட்டிலும் உடையலை, அந்த இலைக்கும் இதாகலை. இதுதான் என் ஃப்ரெண்டு கொடுத்தது. அப்புறம் இது சின்கோனியம் ஒரு லீஃப் விட்டுருக்கு. இது பாருங்கள் பிலோலென்ட்ரான். இது வந்து நல்லா அந்த கூம்பு மாதிரி குருத்து வந்திருக்கு. ஆனால் எங்கள் மணி என்ன பண்ணுதுன்னா, அந்த கம்பு மாதிரி இருக்குது, ஸ்டெம்மு மாதிரி இருக்குது, உருவி போட்டுருது. 2 தடவை உருவிடுச்சு. மறுபடியும் நாங்கள் நட்டி வச்சுருக்கோம். அப்புறம் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அளவு எடுத்தோ இல்லைன்னா அளவு நோட் பண்ணியோ மறுபடி டேப்பை வச்சு அளவு எடுத்தோ நம்ம கட் பண்ணிக்கிட்டு நமக்கு வேலையும் அதிகம், டைமும் வேஸ்ட்டு, அந்த எரிச்சலாகவும் இருக்கும். ஆனால் இதுவே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அட்டை மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்து கட்டிங்ஸ் நம்ம தனியாக ஒவ்வொருத்தருக்கும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் தைக்கிறனால அம்மாவோட ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி, கை அப்படின்னு சொல்லி நான் அந்த அட்டையிலே எழுதி வச்சுருவேன். எழுதி தனியாக ஒரு பேக்கெட்டில் போட்டுருவேன். இதே மாதிரி எங்கள் அத்தைக்கு, என்னோடய 2 நாத்தனாருக்கு, அவங்களுக்கும் இப்படி தனித்தனியாக எழுதி வச்சு ஒரு பேக்கெட்டில் வச்சுக்குவேன். அப்போ அவங்களுக்கு தைக்கும்போது ஒவ்வொருத்தரையும் டேப் எடுத்து அளக்கவும் வேண்டாம். அவங்கள்ட்ட அளவு ப்ளவுஸ் வாங்குறதுக்கு அவங்க தூரத்தில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கவும் முடியாது. அப்படியே நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் நம்மகிட்ட இருந்தாலுமே டைரியில் நோட் பண்ணி வச்சுருந்தாலுமே ஒவ்வொரு தடையும் டேப் வச்சு அளக்கிறதுக்கு நமக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன்னா கட்டிங் பண்ணுறது தான் ரொம்ப என்ன சொல்கிறது, பார்த்து பண்ணணும். அப்புறம் ஒவ்வொருத்தையும் பார்த்து பண்ணும்போது எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். அதான் இந்த மாதிரி நான் வந்து அட்டையில் கட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, டைம் சேவிங்காகவும் இருக்குது. அப்புறம் நான் அதை வச்சு கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நார்மலாக தைச்சிருவேன். இது எங்கள் அம்மாவுக்கு தான் தைச்சிட்ருக்கேன். 2 க்ரீன் ப்ளவுஸு பழைய ஓல்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த 2 க்ரீனில் 1 க்ரீன் நான் எடுத்துக்கிட்டேன், 1 அம்மாவுக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் 1 சரி தைப்போம், இப்படி வச்சுட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது கட் பண்ணியே 1 வீக் ஆகுது. சரி தைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு தைச்சிட்டேன். அதாவது எப்போவுமே நீங்கள் வந்து என்னடா இன்றைக்கி ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, வீட்டில் ஒரு வேலையும் ஓடலை, பாத்திரம் விளக்கலை, சமையல் மட்டும் பண்ணியிருக்கோம், துணி துவைக்கலை, எந்திச்சு போய் வேலை பார்க்க ரொம்ப இதாக இருக்குது, இன்றைக்கி எதுவுமே நம்ம முழுசாக முடிக்கலை, நமக்கு ஒரு வெறுமையாக இருக்கும் சில நாள். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டைமில் என்ன ஆக்டிவாக வச்சுக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், அதே டைமில் நம்ம இன்றைக்கி ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும், இன்றைக்கி ஒரு வேலை வந்து நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த திருப்தி வர்றதுன்னு பார்த்தா எனக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கிறது தான். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சாலே எப்பா நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கோம், இன்றைக்கி உருப்படியாக ஒரு வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு எனக்கு திருப்தி கொடுக்குறதே இந்த ஸ்டிச்சிங்னா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பிடிக்கும். எனக்கு ஸ்டிச்சிங் பண்ண பிடிக்கும். அப்புறம் இன்றைக்கி வந்து நான் ஒன்று சொல்ல நினச்சேன். அதாவது ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலில் ஒரு சார் இருக்கார். அவர் வந்து நல்ல டைப்பு, நல்ல பாடம் சொல்லி கொடுப்பார். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டும் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க, படிப்பாங்க. அதில் ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் குமார். அவன் வந்து நல்லா படித்தாலும் ரொம்ப சேட்டை பண்ணுவான். அவன் சேட்டை பண்ணுறத பார்த்து அந்த சார் அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவார். அவர் அட்வைஸ் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்றைக்காவது இவர் நமக்கு நேரம் வரும், அப்போ இவரை வச்சு செய்யணும்னு அவன் நினைக்கிறான்.
அப்போ ஒரு டைம் சாருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கால் ஒடிஞ்சு கிடக்குறாரு. அப்போ அந்த வழியாக சைக்கிளில் அந்த பையன் வரான் குமார். அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு, யாரையாவது கூட்டிகிட்டு வாங்காரு. இவன் கூட்டி வராமல் இதான் கரெக்டான டைம் இவரை பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு போயிடுறான். இவர் மயங்கிடுறாரு வலி வேதனையிலையும் ரத்தம் வெளியே போனதுனாலையும். அப்போ அந்த வழியாக வந்த மக்கள் தான் அவரை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவர் அது குணமாகி வர்றதுக்கே ஒரு 3 or 4 months ஆயிடுது. அப்போ ஸ்கூலுக்கு வராரு. ஆனால் அவர் அவனை பழி வாங்கணும்னு நினைக்கல. எப்போவும் போல் அவர் வேலையை பார்க்குறாரு. அப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் லீவ் விடுறது. லீவ் விட்டோன்னா அவனை ஆற்றுல குளிக்க போகிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஆற்றுல திடீர்னு வெள்ளப்பெருக்கு வருது. வரும்போது அந்த குமாரால் என்ன பண்ணான்னா அவனால் அதை மேனேஜ் பண்ண முடியல. நீச்சல் அடித்து தப்பிச்சு வர முடியல. போய்கிட்டே இருக்கான். அப்போ சார் அந்த வழியாக போகிறவர் டக்குன்னு குதித்து அவனை காப்பாற்றிடுறாரு. ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறாரு. அப்போ தான் அவன் நினைக்கிறான், நம்ம அவரை வந்து பழி வாங்கணும்னு நினச்சோம். ஆனால் அவர் உயிர் போகிற நேரத்தில் இருந்தும் நம்ம அவரை காப்பாற்றலை. ஆனால் அவர் நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு அவனுக்கு புரியுது. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையன் திருந்துறானோ திருந்தலையோ, ஆனால் அந்த சாரோட கேரக்டரை பாருங்களேன். நமக்கு தீங்கு செஞ்சவனுக்கு நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் அப்படி யூஸ் பண்ணலை. யாராக இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன். அவனும் ஒரு சின்ன பையனோ பெரிய ஆளோ, இப்போ ஒரு கெட்டவங்க நம்மளை பிடிக்காதவங்க இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு நல்லது நிறைய செஞ்சுருப்போம். ஆனால் அதை அவங்க நினைக்க மாட்டாங்க. நம்மளோட நெகட்டிவ் எதையோ ஒன்றை மட்டும் பார்த்துட்டு நம்மளை ஏதாவது கெடுக்கணும், புறம் பேசணும், சேவி விட்டு சண்டை இழுத்து விட்டு 2 பேரும் சண்டை போடுறத பார்க்கணும் அப்படின்னு பக்கத்து வீடு அண்டை வீட்டில் ஏவி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு இருந்தோம்னு வைங்களேன், கடவுள் நம்மளை நல்வழியும் படுத்துவார். அந்த கெட்டவங்களுக்கு அவங்க செஞ்ச கர்மா மூலியமாக அவங்களுக்கு கெட்டது நடக்கும். அப்படி இருந்து சில ஜென்மங்கள் திருந்தால் தான் நம்ம ஏன் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்? நம்ம என்ன கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு? நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். நமக்கு நல்லதே நடக்கும். அவங்க கெட்டது பண்ணுறவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு எங்கே தண்டனை கிடைக்கிது அப்படின்னு சிலவங்க நினைப்பீங்க. இல்லைங்க, அவங்களோட புண்ணிய பாவகர்மா முடிஞ்சு அவங்க பாவகர்மா ஆரம்பிக்கும் போது அவங்க இதுவரைக்கும் செஞ்சது இப்போ செஞ்சுட்டு இருக்குது எல்லாத்துக்குமே சேர்த்து கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.